कामाक्षी देवी की जय. ओम श्री मात्रे नमः. 81வது ஸ்லோகம். कामाक्षी केवि सुजनास्पद पाकसंख्ये कण्ठेन कन्थलित कालिमसम्प्रदायाः उत्तम सकल्पित सकोज कुटुम्ब बोशाखा नक्तं दिव प्रसव पूनयना भवन्ति. कामाक्षी केपि सुजनास्पदभाङ्कसङ्ख्ये कण्ठेन कन्थलित कालिमसम्प्रदायाः उत्तम सकल्पित सकोज कुटुम्ब बोशाखा नक्तं दिव प्रसव नयना भवन्ति. மா காமாட்சியே, உன்னுடைய கடாட்சம் அது கிடைச்சாலே போதுமா? அந்த கடாட்சம் கிடைச்ச அந்த சேர்த்தியினாலே புண்ணியம் செஞ்சிருப்பாங்க நல்லவர்கள்லாம். அவர்களெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியத்தை அடையடா அப்படின்னு மூக்க கவி இதுல என்ன சொல்றாருன்னா, ஏதோ சில நல்லவர்கள், எல்லாரும் இல்லையே, நாமெல்லாம் ரொம்ப நல்லவாதான் சொல்ல முடியாது. மாயையில வாழ்ந்தும் இந்த உலக போகத்துல சுழண்டு அப்படியே இருக்கும். ஏதோ இதுலயே சில நல்லவர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த சில நல்லவர்கள் என்ன பண்றானா, அந்த கழுத்தினோட கருமையோட தன்மையை நல்ல முறையில வெளிப்படுத்துகின்றவர்களாக சகோர பட்சிக்கு சந்திரன் தான் ரொம்ப சாதக பட்சி. சகோர பட்சிக்கு நிலவு தான் ரொம்ப, நிலவோட வருகை கிடைச்சா போதும். அதான் அவளோட தலைமை. யாரு? அப்போ இந்த சகோரங்களின் குடும்பங்களை எல்லாம் ரட்சிக்கின்ற, அது போஷிக்கின்ற சந்திரனை தலையில சூடிக்கொண்டவர்களாக, தலை மாலையாக கொண்டவர்களாக, இரவையும் பகலையும் தோற்றுவிக்கின்ற சந்திர சூரியன் அவர்களை கண்களாக உடையவர்களாகவும் ஆகின்றார்கள் அப்படின்னு சொல்ற. இப்ப இதுல மறைமுகமா என்ன சொல்ல வரன்னா, பரமசிவனை பகுவச்சனமா இதுல சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அம்பாளோட கடாட்சம் கிடைச்சாச்சுன்னா அதை பெற்றவர்கள் பகவத் சாரூபியத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அதை சொல்லி, அதை குறித்து சொல்வதாக நாம் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது காமாட்சி, உன்னுடைய கடாட்ச விசேஷம், அப்பேற்பட்ட விசேஷத்தினால சில நல்லவர்கள் எப்படி இருக்கலாம்? எப்பொழுதும் தியான தத்பரர்களாக அப்படி இருக்கலாம். அப்ப பரமேஸ்வரனை போற்றி நீல கண்டம் சுஜனாஸ்வத் அபாங்க சங்கே, உன்னுடைய கடற்கண் பார்வையை பெற்றவர்கள் சுஜனாகா அப்படிங்கிற. சுஜனாகா யார்? நல்லவர்கள். கண்டேன கந்தலித காலிம சம்பிரதாயாக. அப்ப பரமேஸ்வரனை போல நீல கண்டம், காலிம கருமை நிற கண்டத்தை உடையவனாக, உத்தம்ச கல்பித்த சகோர குடும்ப போஷாக, சகோர குடும்ப பட்சிகளோட குடும்பத்தை எல்லாம் ரட்சிக்கும் பிறை சந்திரனை தலையில் சூடியவராக, இரவையும் நத்தம் திவ பிரசவ பூ நயனா பவந்தி. எப்படிப்பட்ட திவ பிரசவ, திவம் நத்தம் திவம், இரவையும் பகலையும் தோற்றுவிக்கும் அந்த சந்திர சூரியர்களுடைய நேத்திரங்கள் பூ நயனா பவந்தி, அந்த உடையவர்களாக பகவத் ஸ்வரூப சாரூபிய நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ற. இதுல என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. சிவா அப்படிங்கிற. அப்போ சிவ வாழ்வு மலர பெற்று அவர்கள் போகம் மோட்சம் எப்படி எல்லா பேர்களையும் அடைந்து காமாட்சி அன்னையோட தாசர்களாக அவர்கள் வாழ்வை பெறுவார்கள் அப்படின்னு இதுல மூக்க கவி எடுத்து சொல்ற. அடுத்தது 82வது ஸ்லோகம். நீலோத்பல
प्रसव कान्ति निदर्शनेन कारुण्य विप्रवजुषा तव वीक्षणेन कामाक्षी कर्मजलते कलशीसुतेन पाशत्रयात्वयममी परिमोचनीयाता नीलोत्पलप्रसव कान्तिनिदर्शनेन कारुण्यविक्रमजुषा तव वीक्षणेन कामाक्षी कर्मजलते कलशीसुतेन पाशत्रयात्वयममी परिमोचनीयाता நீலோத்பலம் காமாட்சியே கரு நீல மலர் நீலோத்பல மலரின் காந்திக்கு உதாரணமாகவும் இன்னும் எப்படி இருக்காங்க காருண்ய விப்ரவதுஷா காருண்யம் அந்த கருணையின் பேர் அழகு வாய்ந்ததாகவும் இந்த இரு துஷா விப்ரமதுஷா தவ வீட்சணேன அப்ப இரு வினையாகிய கடலுக்கு எதுல அகஸ்திய முனிவராக எப்படி இருக்காளாம் காமாட்சி கர்மஜனத்தேக கலசி சுதேன கலசி கும்பமுனி அகஸ்தியர் அந்த கும்பத்திலே பிறந்தவராக அகஸ்திய முனிவராக அப்படிப்பட்டதாக விளங்கும் உன்னுடைய கண் நோக்கத்தால் என்ன பண்றாளாம் உன்னையே பணிந்து பாசத்ரயாத்வயம் அமீ பரிமோச்சனியாக உன்னுடைய தொழுது சரண் புகுந்த அடியார்களுக்கு மூவகை பாசங்களில் இருந்தும் விடுவிக்கத்தக்கவர்களாக அவர்கள் எல்லாம் நிற்கின்றார்களாம். என்ன அழகா ஒரு வார்த்தை பிரயோகத்தை போட்டிருக்க. அப்போ மண் பொன் பெண் புத்திரேஷனை வித்தேஷனை தாரேஷனை அல்லது லோகேஷனை அது மாதிரி மூன்றாக பாசத்ரயா பயம் அமி அப்படின்னு சொல்ற. அப்போ பாசத்திரயம் எது மண் பொன் பெண் இல்லைன்னா புத்திரேஷனை வித்தேஷனை தாரேஷனை அல்லது லோகேஷனை. அடுத்தது ஆணவம் மாயை கர்மம். இப்படி மூன்று இந்த மும்மலங்கள் அப்படி மூன்றாக பிரிவுபடுகின்ற அந்த பாசத்தை முப்புரியாக முப்புரியாக திரித்த கயிறாக சொல்லி அந்த கயிற்று ஒரு கட்டிலிருந்து எங்களை எல்லாம் விடுவித்து அதிலிருந்து அந்த கட்டிலிருந்து எங்களை அவிழ்த்து உன்னே விட்டு விலகாதபடி உன்னுடைய கடாட்சத்தாலே எங்களை கட்டு போட்டு உன்கிட்டயே வச்சுக்கோமா அப்படின்னு மூக்க கவி இதுல எடுத்து சொல்ல. காமாட்சி கர்மஜனதே கலசி சுத்தேன பாசத்ரயா பயமமி பரிமோச்சனியா அப்படின்னு சொல்ற. அதாவது கரு நீதல் பூ போன்று அந்த ஒளிக்கு நிகரானது, கருணை அப்படிங்கிற சுழலால அழகானது, வினை என்னும் கடலுக்கு அகத்தியர் அப்படிப்பட்டதான உன்னுடைய கடைக்கண் நோக்கு எங்களுடைய இந்த மூன்று பாச கட்டினையும் அறுத்து எரியட்டும் அகற்றட்டும் அப்படின்னு வேண்டிக்கிற. அடுத்தது 83வது ஸ்லோகம் பார்க்கலாம். அத்யந்த சஞ்சலம் அகிருத்ரிமமஞ்சலம் கிம் ஜங்கார பங்கிரஹிதா கிமு பிருங்கமாலா தூமாங்குர கிமு குதாசன சங்கரீதக காமாட்சி நேத்ரருச்சி நீலிமதந்தலீதே. அத்யந்த சஞ்சலம் அகிருத்ரிமமஞ்சலம் கிம் ஜங்கார பங்கீரஹிதா கிமு பிருங்கமாலா தூமாங்குர கிமு குதாசன சங்கரீதக காமாட்சி நேத்ரருச்சி நீலிமதந்தலீதே. 83வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற? மூக்க கவி காமாட்சியே
உன்னுடைய கண்களோட அந்த காந்தி அது எப்படி மிகச் செழித்த கருமை, அந்த கருமையானது ஒருவராலும் செய்யப்படாததும், யாராலையும் அப்பேற்பட்டதை செய்ய முடியாது, அப்பேற்பட்டதாகவும் அலைகின்ற சுவாவத்தை உடையதுமாக இருக்கின்றதே. அப்படிப்பட்ட மிகவும் அலைகின்ற சுவாவத்தை உடையதுமான அப்படிப்பட்ட மையோ அப்படின்னு கேட்கிறார். அல்லது ஜங்கார ஒலி வரிசை இல்லாமல் அமைந்ததான அந்த வண்டுகளோடு மாலையா அப்படின்னு கேட்கிறார். என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை இது! அப்படிப்பட்ட அலைகின்ற சுபாவத்தை உடைய மையா அல்லது வண்டுகள் அதுவான ஜங்கார ஜங்கார ஸ்ருதி செய்குவை சிவர் வினையில் ஜங்கார ஸ்ருதி செய்குவை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜங்கார ஸ்ருதி இல்லாமல் இருக்கின்ற அந்த வண்டுகள் ஒரு ரீங்காரம், ஒரு ரீங்காரம் விட்டுட்டேதான் சுத்தம். அப்ப அது இல்லாமல் இருக்கின்ற வண்டுகளோட மாலையாக அவனுடைய கருவிழி, அந்த கண்ணோக்கத்தோட கருமை அப்படின்னு சொல்ற அந்த காந்தியோட செழித்த கருவை அப்பேற்பட்டதா, இல்ல அக்னியோட சம்பந்தம் இல்லாமலே எழுந்த புகையோடு கொழுந்தா? எனக்கு தெரியலையேம்மா இது எப்படிப்பட்டதுன்னு அழகா ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லியிருக்க மூக்க கவியில. அம்பாளுடைய காமாட்சியோட கண்களோட காந்தி அப்பேற்பட்ட செழித்த கருமை யாராலும் செயற்கையாக கூட செய்யப்படாத மிகவும் சஞ்சல சுபாவத்தை உடைய கண்மையா அல்லது ரீங்காரம் செய்யாத வண்டினமா இல்ல நெருப்போடு தொடர்பற்ற புகை எழுச்சியா அப்படின்னு சொல்றாரு. ஆனா வண்டுனா இதுன்னா ஜங்கார ஒலி கேட்டுட்டே இருக்கணும். அப்போ கேட்காததுனால இது வண்டோட வரிசை இல்லை. புகையோட கொழுந்து அப்படின்னு பார்த்தோம்னா அக்னியோட சம்பந்தம் இருக்கணும். ஆனா அதுவும் இல்லையேன்னா இது புகையும் இல்லை. அப்ப ஏற்பட்ட அந்த கருநிற காந்தி எப்படியெல்லாம் தான் எனக்கு தோற்றமளிக்கின்றதுன்னு எனக்கு தெரியலையேம்மா அப்படின்னு மூக்க கவி சொல்ல. இதுல என்னதுன்னா எப்பேற்பட்ட இதுன்னா அழகான ஒரு காமாட்சி இதனோட கருவிழியை உருட்டி உருட்டி அப்படியே சுழற்றி பார்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப ஏற்பட்ட நாம அம்பாவை நினைச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட இதோட ஒலி நமக்கு அது கேட்கும். அம்பாள்கிட்ட ஒன்றி பார்க்கும்போது அம்பாள் நம்மளையே கண்ணை சுழற்றி பார்க்குற மாதிரியோ இல்ல ஏதோ இது தெரியற மாதிரியெல்லாம் நமக்கு தோற்றம் அளிக்கும். அது அம்பாள் கிட்ட அத்தியந்தமா ஆழ்ந்த பக்தி இருந்து அவளையே பார்த்துட்டு இருக்கோம்னா நமக்கு எல்லாம் அவளை பார்த்து சிக்கிற மாதிரி தோணும், பேசுற மாதிரி தோணும். அவளோட கண்களோட விழிகள் எல்லாம் உருட்டி நம்மளையே பார்க்குற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா நமக்கு. அம்பாளையே நம்ம அப்படியே சரணாகதியாகி உரிய அவள்கிட்டயே நம்மளோட சரணத்தை வச்சிடணும். அவளையே கதியில நம்ம சரண் அடையணும் அப்படிங்கிற இப்பேற்பட்ட இது நம்மளுக்கு அப்படியெல்லாம் தோற்றம் அளிக்கும்ன்ற. இந்த மாதிரியா தோன்றுமா? எனக்கு தோற்றம் அளிக்கின்றதே எனக்கு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்றது. இப்ப 84வது ஸ்லோகம் என்ன சொல்லல பார்க்கலாம். காமாட்சி நித்யமயம் அஞ்சலிரஸ்து முக்தி பீஜாய விப்ரம மதோதய பூர்ணிதாய தந்தர்ப்ப தர்ப்ப புனருத்பவ சித்திதாய கல்யாணதாய தவ தேவி திரிகஞ்சலாய. காமாட்சி நித்யமயமஞ்சலிரஸ்து முக்தி பீஜாய விப்ரம மதோதய பூர்ணிதாய தர்ப்ப தர்ப்ப புனருத்பவ சித்திதாய கல்யாணதாய தவ தேவி திரிகஞ்சலாய. காமாட்சி அன்னையே மோட்சத்திற்கே மூல வித்தாக இருக்கின்றதுமா. எதையுடைய கண் நோக்கங்கள் அப்படியே பெருமிதம் தோன்ற சுழல்கின்றது. உடைய கண்கள் சுழற்றதுமா மன்மதனோட செருக்கு. ஏன்னா பரமசிவனால அழிக்கப்பட்டோம்னா அவனுக்கு செருக்கு போயிடுறது. அந்த செருக்கை மீண்டும் தோன்றும்படி
அம்பாளோட கண்ணோக்கத்தினால அவளை மன்மதனை உஜ்ஜீவனம் செய்தார். அப்படி தோன்றுபடி செய்ததும் மங்களங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய கடைக்கண்ணுக்கு. அம்மா தேவியே கைகூப்பி தொடர அஞ்சலி அப்படின்னு சொல்ற. இந்த கைகூப்பி தொடுவதாகிய அஞ்சலி உனக்கே உரித்ததாக அமையட்டுமா அப்படின்னு வேண்டிக்கிறார். காமாட்சி நித்தியமயம் அஞ்சலி வஸ்து முக்தி பீஜாய விக்ரம மதோதய பூர்ணிதாய அப்படின்னு. முக்திக்கு வித்தானது அப்பேற்பட்ட விதையாக பீஜம், முக்தி பீஜம் அப்படிங்கிறது முக்திக்கு வித்தாக அழகாக சுழல்கின்றது. காமன் மன்மதனுடைய அவருக்கு இல்லாமல் மறைந்து போன அந்த செருக்கை மீண்டும் விளங்க தோற்று செய்வதும் நலங்களை மங்களங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதுமான கல்யாணதாய தவ தேவி திருக்கச்சலாய உன்னுடைய கடைக்கண் நோக்கிற்கு நான் இரு கரம் கூப்பி எப்பொழுதும் அதையே சுரித்துக் கொண்டிருக்கேன்மா. என்னுடைய இரு கரம் கூப்பி பண்ணுகின்ற அஞ்சலி முத்திரை செல்வா. இரு கரம் கூப்பி தொழும்போது அது தாமரை மலர் போல நம்மளோட கைகள் அம்பாளுக்கு அந்த தாமரை மலரை கொண்டு நம்ம கூப்பி தொழற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால்தான் அஞ்சலி பண்ணுவது எப்பொழுதுமே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்ல. அடுத்தது 85வது ஸ்லோகம் பார்க்கலாம். தர்பாங்குரோ மகரகேதன விப்ரமாணா நிந்தாங்குரோ விதலிதோத்பல சாத்துரீணா தீபாங்குரோ பவதமிஸ்ர கதம்பகானா காமாட்சி பாலயது மாம் தத் அபாங்கபாதக. தர்பாங்குரோ மகரகேதன விப்ரமாணா நிந்தாங்குரோ விதலிதோத்பல சாதுரீணா தீபாங்குரோ பவதமிஸ்ர கதம்பகானா காமாட்சி பாலயது மாம் தத் அபாங்கபாதக. காமாட்சியே மகரகேதன விப்ரமாணா, யாரு மீனக்குடி உடைய மன்மதனுடைய செயல்கள், அவனுடைய செயல் பெரும் செயல்தான். எல்லாரையும் காம வசப்படுத்தலாம். அந்த உடம்பே இல்லாதவன் எப்படியெல்லாம் அழகா அந்த சௌந்தரிய லகரியில ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லியிருப்பார். திங்களையை தேராக கொண்டு உடம்பே இல்லாதவன் எப்படியெல்லாம் ஒரு எல்லா உலக மக்களையும் மயக்கி காம வசப்படுத்துறான்ட்டு. அப்ப மன்மதனுடைய பெரும் செயல்களுக்கெல்லாம் காரணமாகிய செருக்கு அவனுக்கு எல்லாரையும் நான் வசப்படுத்திடுவேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு கர்வம். அந்த செருக்கு அப்படிங்கிற முளையாக இருக்கின்றான். அடுத்தது நித்தாங்குரோ விதலிதோத்பல சாத்துரீனா. அப்போ மலர்ந்த கருநீல மலர்களோட கருநிறங்கள் அதுதான் அதோட சிறப்பு. அதுல அவதிலும் மிக்க கருநிறத்தை உடையதாக இருக்கின்ற உன்னுடைய கண் விழிகள் நீங்கிப்பதற்கு காரணம் நிந்தாங்குரோ விதலிதோத்பல சாத்துரீனா. அப்படி நிந்திப்பதற்கு காரணமாகவும் தீபாங்குரோ பவத மிஸ்ர கதம்பகானா, தீப ஒளி, இந்த சம்சாரம் அப்படிங்கிற மிஸ்ரம், இது அந்த இருளுக்கு, அந்த இருளின் திரள்களுக்கு எப்படி இருக்கா, தீபத்தோட ஒளி விளக்கு. இருட்டுக்குள்ள இருக்கும், நம்மளுக்கு கண்ணே தெரியாம ஒரு சுழட்டு இருக்கும், அதுல ஒரு ஒளி பிழம்பு கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்பேற்பட்ட ஒளி பிழம்பாகவும் விளங்குவதான உன்னுடைய கடைக்கண் நோக்கே பாலயற்றும் மாம், என்னை காப்பாற்றுவதாக அமையட்டுமா, என்னை காக்கட்டும் அப்படிங்கிற. அப்போ காமனோட செருக்குக்கு காரணமானதும் மலர்ந்த கருநீல மலர்களை விட இன்னும் கருப்பாக நீலோத்பலங்களை அதையே பழிப்பதாக, அது தோற்று போகும்படி இருப்பதாகவும், இருளை போல இருந்தாலும் அந்த இருளோட கூட்டம், அந்த சம்சாரங்கிற அந்த இருளோட கூட்டத்தை எல்லாம் விரட்டுகின்ற தீப ஒளி, தீபமாகவும் விளங்கும் உன்னுடைய கண் நோக்கம் எம்மை நன்கு காக்கட்டுமா அப்படின்னு மூக்க கவி வேண்டிக்கிற. நாமும் அம்பாளை எல்லாம் அவளோட கடைக்கண் நோக்கி எல்லாத்தையும் நமக்கும் செய்யட்டும்னு வேண்டி அவளுடைய சரணாகதத்தையே நாம பற்றுவோம். இன்றைய நல்ல நாள் குரு பூர்ணிமா.
இந்த இதுல குருவோட இதை நாம எல்லாரும் நினைச்சு பார்த்துட்டு அவர்களோட திருவடிக்கு நம்மளோட வணக்கங்களை எண்ணிக்கை செலுத்தணும். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு எல்லா குருவோட இதுலயும் வரவாளை நினைச்சு வணங்கி நாம எல்லா கடாட்சத்தை குரு கடாட்சம் அம்பாளே குருவாக இருக்கக்கூடியவள் அவருடைய கடாட்சத்தையும் நாம் அடைவோமாக. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.